தேற்றுகிற ஆவியானவர் இருக்கிறபடி ரட்சிப்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தேவ கிருபையின் மேல் இருக்கிறபடி இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னோட கிருபையை நான் சுமந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் செய்த காரியங்களை மன்னிச்சு இந்த புதிய மாசத்தின் முதல் வாரத்துக்குள் எங்களை உற்சாகப்படுத்துகிற, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நித்திய ராஜாவை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எம்மட்டும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரும், எங்களுக்காய் வைராக்கிய வாஞ்சியோடு ஜெபிக்கிறவரும், எங்களுடைய வாழ்வாதாரத்தின் மேன்மையை நாங்கள் காணும்படி எங்களுக்காய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இரக்கம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உடைய மலர் பாதங்களில் நின்றுமே நோக்கி பார்க்கிறோம். உடைய கரத்துல கொடுக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு வேலைகளிலும், ஆராதனையில, வார்த்தையில முடிவு மட்டும் நீங்க மாத்திரம் எங்களுக்கு முன்பாக இருங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து உடைய வார்த்தையை, உடைய ஆராதனைகளை நாங்கள் ரசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. Glory to Jesus. Praise to the Lord. தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் நாம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறோம். துதிக்க வந்திருக்கோம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. நிறைய ஆவிக்குரிய கண்ணில் நான் பார்க்குறேன். நிறைய தேவதூர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நிரப்பிட்டாங்க இடத்த. இனி வெளிப்புறத்தில் இருந்தவங்க இன்னும் உள்ளுக்கு வர மாட்டாங்க, மெதுவாக வருவாங்க. அதுக்குள்ளே எல்லாமே தேவதூதர்கள் எல்லாமே ஆக்கி வைப்பேன்ட்டாங்க. எஸ், இப்போ துதிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு சாஷ்டாங்கமா முகம் குப்புற விழ போகிறோம். எஸ், யோசபாத் ராஜா மாதிரி, மோசே மாதிரி கைகளை தூக்க போறோம். கைகளை இப்படி தூக்க வேண்டாம். கைகளை ரெண்டு கையும் குனிஞ்சா ரெண்டு கையும் நேர தூக்குங்க சந்தோஷமா. ஏன்னா இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் அவருக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆப்ளிகேஷன். அதில் there is no choice. ஓகே, ரைட். அவர் எழுந்து we are going to worship in spirit, not in flesh. செய்பவர் நீதானே,
நீதானேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானேசையா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானேசையா. நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தழந்ததின் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தழந்ததின் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இளைப்படையாமல் மேலோக, இளைப்படையாமல் மேலோக ஏறுவேன் பறந்தே வேக. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் அண்டிக் கொண்டார். அவனில் வியாகுலம் வந்தார், அவரை நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அண்ணார், அலை மிக
நேசிக்கிறதற்காய், எங்களை அழைத்ததற்காய், கரம் பிடித்ததற்காய், வரைந்து ரசிக்கிறதற்காய், ஆண்டவரே வெட்கப்படுத்தாதற்காய் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 90 பக்கம் 727. யாவரும் மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோமா? டிஸ்பிளேல என்ன வருகிறது? டிஸ்பிளேல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம்? என்ன யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாத மாதிரி படிச்சிருக்க மாதிரி என்ன போட்டிருக்கு? கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலி அப்படின்னா என் குடும்பத்தின் நடுவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? மைய புள்ளின்னு வாங்க. அப்ப என்னுடைய குடும்பத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ரைடு தான். ஏன்னா திருவிருந்திருக்குல எடுக்கணும்ல, அதனால. சோ அப்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் நடுவரா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இப்ப உங்களோட பேச வேணும்னு விரும்புறாரு. He wants to talk about families. உங்களுடைய குடும்பங்களை பத்தி தேவன் பேச விரும்புகிறார். யார் உங்களுடைய குடும்பங்கள்ல நடுவரா இருக்கிறார்? யார் உங்களுடைய குடும்பத்துல கவுன்சிலரா இருக்கிறார்? யார் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிரச்சனை வரும்போது ஓடி வந்து தீர்க்கிறவர்களாய் நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும்போது யாரை கூப்பிட்டு பேசுறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வரும்போது யாரை கூப்பிட்டு நடுவரா வச்சிருக்கீங்க? எங்க மாமா வருவாரு, எங்க தாத்தா வருவாரு, எங்க அத்தை வருவாங்க, அவங்க பேசினாதான் உனக்கு சரியா இருக்கும். யாரை வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும்தான் சொல்றாரு. வேற யாரு? யோசிச்சு பாருங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நடுவரா என்னுடைய அத்தையை வச்சிருந்தேன், இவங்களை நான் நடுவரா வச்சிருந்தேன்படினால என்னுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு முன்பாக வைத்திருந்த ஆசீர்வாதங்களை இழந்து நான் நிற்கிறேன். மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய குடும்பத்தின் நடுவரா இருக்க விரும்புகிறேன். சோ அப்ப என்னென்னலாம் சொல்றாரு நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. இன்னொன்னு,
The Christ centered families, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யார் சொல்றா? யோசுவா என்கிற இந்த இரண்டாவது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு அப்புறம் இந்த யோர்தானுக்கு அப்புறம் வழிநடத்தி கொண்டு போய் அந்த எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்த ஸ்லாக்கியத்தை பெற்ற யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தெளிவா பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெளிவாய் பேசுகிறார். இங்க வா, எல்லாம் வா. இப்போ நீங்க யோர்தானை கடந்து எரிகோவுக்கு போக போறீங்க. சோ இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். I want to tell you the truth. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க அந்த ஊர் என்கிற ஊருக்கு முன்னாடி ஆபிரகாமும் நாகோருக்கும் அப்பாவா இருந்த தேராகு, கேக்குறீங்களா? அந்த தேராகுடைய பிள்ளைகள் ஆபிரகாம், நாகோரு, இவர்களை அந்த ஆபிரகாம் என்கிற உங்களுடைய தகப்பனை நான் அந்த நதிக்கு அந்த பக்கத்துல இருந்து என் பக்கம் அழைச்சி ஆண்டவர் பேசினதை சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் யோசுவாவோட பேசினத யோசுவா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க எதை வேணாலும் செய்யலான்னு, ஆனா கர்த்தர் விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்நாள் வரைக்கும் குடும்பத்துல ஆண்டவருக்கு எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம், நான் இப்ப சொல்றாரு நான் விடவே மாட்டேன். யோசுவா தெளிவா சொல்றான். ஒரு கேதரிங், ஹியூஜ் கேதரிங், இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொல்றான். இப்போ அழைச்சு வந்தாரு. வந்தது மாத்திரமல்ல, ஆபிரகாம கானான் தேசத்துக்கு அழைத்து போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்து அவனுடைய சந்ததியை திரட்சியாய் மாத்தி ஈசாக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசும் படிச்சு பாருங்க. சொல்றாரு, அந்த ஆபிரகாமை இந்த நதிக்கு இந்த பக்கம் அழைச்சி வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க சொல்லி அங்களுடைய சந்ததியை திரட்சியாய் மாத்தி அங்க ஈசாக்கு அவனுக்கு மகனா கொடுத்தாரு. அந்த ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபை கொடுத்தாரு. ஏசாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ சேயீர் மலை தேசத்தை சுதந்திரித்துக்கொள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஒருத்தனே விடல. தலைமுறைகளை கர்த்தர் எப்படி காப்பாத்துகிறார். யாக்கோபு தன்னுடைய 12 கோத்திரத்தோட எகிப்துல போய் குடியேறான். அங்கு 430 வருஷங்கள் 7 தலைமுறைகளாய் அங்க ஒரு கதறல், அங்க ஒரு அடிமைத்தனம், அங்க ஒரு ஆராதனை இல்லை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்க உங்களுடைய முற்பிதாக்கள் தேவனை நோக்கி அபயமிட்டு காப்பாத்துங்கன்னு கதறும் போது அதே நிலைமை தான் நமக்கும் இருந்திருக்கும். யாரெல்லாம் சில நேரங்கள்ல ஆபத்தான நேரங்களில், விலகி போன நேரங்கள்ல, உடைந்த நேரங்களில, நொறுங்கின நேரங்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னீங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவாழ்வு கொடுப்பேன். யார் சொல்ற? ஆண்டவர் உங்களோடு பேசுறார் ஆபத்து காலத்தில். அப்பொழுது யாரையாவது மெட்டாதுமான the great things, பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். நீ அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க, இது நடக்குமான்னு தெரியாது சொல்றாரு. இது மட்டும் இல்ல, நீங்க இங்க வந்துச்சீங்க, செங்கடல் வந்தது, எல்லாம் அடிச்சுக்கு ஓடி வரான், குதிரையோடு ஓடி வரான், பட்டயத்தோடு ஓடி வரான், ஸ்வேடு கேடகத்தோடு ஓடி வரான் உங்களை தும்சம் பண்ணணும்னு. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செங்கடலை விளக்கி உங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தி காப்பாத்தினாரே. அதை மறந்துட்டீங்க, அதை மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் மறந்தீங்க. உங்களுடைய ஏஜ் என்னன்னு பாருங்க. பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சாரு, என்னென்ன நன்மைகள் செய்தார், எதையெல்லாம் மறந்தீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, எல்லாம் மறந்துட்டியே. யோசுவா தெளிவா சொல்றான், மறந்துட்டியே. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு ஏதோ விக்கிரங்களை தேடி தேடி உனக்கு ஓடி உயிருள்ள தேவனை மறந்து அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறியே. எத்தனை நன்மைகள் செய்தார்.
ஹலோ, இருதயத்தில் ஒரு கண்ணீர், ஒரு சொட்டு விடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. எத்தனை முறை உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்திருக்கிறேன். நான் சும்மா உங்களோட பேசல, நான் உட்கார்ந்து ஆண்டவரோட மெடிடேட் பண்ணிக்க எழுத 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 ஆண்டவரோட நான் பேச ஆரம்பிக்கும் போது என் இருதயம் அழுதது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? நான் மட்டும் போகக்கூடாது, நீங்களும் என்னோட சேர்ந்து அங்க வரணும்னு சொல்லிதான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக. ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்லுவாமா? தெளிவாய் சொல்லுகிறான். அது மட்டும் அல்ல, யோர்தானை தாண்டி எரிகோவுக்கு போகைக்க அங்க எமோரியர், எபூசியர், கிர்காசியர், ஏத்தியர். வாசிங்க. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும், பெரிஷியரும், கானானியரும், ஏத்தியரும், கிர்காசியரும், ஏவியரும், எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். இத்தனை பேர் யுத்தம் பண்ணும்போது நான் உங்களை ஜெயிக்க வச்சல, அந்த எமோரியருடைய 2 ராட்சக்களை துச்சம் பண்ண வச்சல, இதெல்லாம் மறந்துச்சு. லோ, நான் கேட்கல, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான். அப்படித்தானே இருக்காதுல? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், இதெல்லாம் மறந்துச்சேப்பா. நல்ல செஞ்சவர், நல்லதே செஞ்சிருக்க மாட்டாங்க. வீட்டுல யாராவது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா அங்க போய் நிற்பான். ஐயோ, எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சார், உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்த்துருக்க மாட்டான். அவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்க மாட்டான், ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் பெட்டியில வச்சுக்க அப்புறம் ஓடி வந்து அழுவான். ஐயோ, எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, இஸ் ரோல் மாடல் ஃபார் மீ, இவர் தான் எனக்கு எல்லாமே, நான் உட்கார முடியாது, என்ன தூக்கிக்கிட்டே இருப்பாரு, என்னோட கூட வருவாரு, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவேன். எப்ப சொல்லுவான்? இறந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து இவர் நல்லவர்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி நல்லவரா இருக்கிற எங்க அப்பாவை நல்லவர்னு சொல்லுங்களேன். கையை உயர்த்தி வானத்துக்கு நேரா சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கைக்கு நீ நல்லவர் என்று சொல்லுங்க. நீங்க போதுமானவர் அப்பா, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை, நான் செஞ்ச காரியங்களை மன்னிங்க சுவே, மன்னிங்க. நீங்க தான்ப்பா என்னுடைய நடுவர். You are my center. நீங்க தான் என்னுடைய நடுவர், நீங்க தான் என்னுடைய மைய புள்ளி. இனி நான் எது கேட்டாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன். நான் வேற யாற்றையும் கேட்க விரும்பல, உங்ககிட்ட தான் கேட்பேன். அவரை மட்டும் கூப்பிட்டு உட்கார. சோ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, upon me and my household we will serve the Lord. அழகா சொல், நானும் வீட்டார் சேவிப்போம். யோசுவா ஜனங்களை சொல்றேன், நீங்களும் தைரியமா போல்டா இவரை பார்த்து, சொந்தக்காரங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நானும் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிறோம். நீங்க யார சேவிச்சீங்க? விக்கிரகத்தை சேவிச்சீங்களா? வழியிட்டீங்களா? நான் கிறிஸ்தவன் நாயா, அங்க கூப்பிட்டான், நான் ஓடுனேன், அங்க உட்கார்ந்தேன், அவன் அந்த சிலைக்கு எல்லாம் கட் பண்ணி நல்ல கோழியை கொடுத்தாயா, நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆண்டவருக்கு விரோதமானது, அருவருப்பானது, ஆண்டவர் வெறுக்கிற காரியம். ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் நடுவுல இருந்தாருன்னா நீங்க அங்க போக மாட்டீங்க. எங்க போக மாட்டீங்க? வேண்டாத இடத்துக்கு போ. நல்ல ஆண்டவர் செல்வார். நான் கேட்பேன், பெரிய பெரிய பத்திரிக்கை வரும், என் பேரும் போட்டும் வரும். ஆண்டவரோட பேசும்போது செல்வார், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையாவது கையில போய் கொடுத்துட்டு நீ அங்க போகாத, இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ், அது உன்னோட இடம் அல்ல, நீ அங்க போகாத, அது உனக்குரியது அல்ல, நீ அங்க போய் கொடுத்துட்டு. யாரெல்லாம் அதை கடைப்பிடிக்கிறீங்க? யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? அடுத்தது பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய அஸ்திவாரம் வளருகிறதற்கும் குடும்பத்தின் உறவையும் ஒற்றுமையும் வலுப்படுத்துவதற்கும் கடவுள் நம் குடும்பத்தின் நடுவராய் நாம் நடத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமாகவும் வல்லமையுள்ளதாகவும் நினைப்பூட்டுவதாகவும் இருக்கிறது. எது? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற வார்த்தை, என் தேவன் என்னுடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய அஸ்திபாரம், the spiritual foundation, உடைய ஆவிக்குரிய அஸ்திபாரம் விழுந்து போயிருக்கிறதா?
இல்ல அந்த பவுண்டேஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறதா? யார் உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம்? யோசித்து பாருங்களேன். இந்நாள் வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இப்போ அவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அஸ்திவாரம் நீங்க தான். ஊளைக்கு தலைக்கல் ஆயிட்டார். அந்த அஸ்திபாரத்துல தான் 4 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 4 கார்னர்ஸ்ல இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த 4 கார்னர்ஸ்ல பிரிக் ஒர்க் பண்ணும்போது, பிளாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அது கீழே விழாம இருக்கும். இந்த அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா மேல பிரச்சனை. இதுக்கு மேல ஒரு பில்டிங் எடுக்க முடியாது. ஃபவுண்டேஷன் should be strong. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய அஸ்திபாரம் யாரு மேல இருக்கு? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா? இல்ல எதையோ நம்பி இந்நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி பேர சொல்லிட்டு இருக்கிற வேற யாரு பேரையும் வச்சிட்டு இருக்கீங்க? எதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அதை சொல்றேன். இன்னொன்னு, டிக்ளர் ஜோசுவா 24:15 உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறாரு. என்னன்னா, நீங்க கர்த்தராகிய ஆண்டவரை உங்க வீட்டின் நடுவுல, உங்க குடும்பத்தின் நடுவுல, பொருளாதாரத்தின் நடுவுல வச்சிட்டீங்கன்னா அங்க என்னென்ன இருக்கும் தெரியுமா? லவ், யூனிட்டி அண்ட் பீஸ் ரீஜன் இன் தி ஃபேமிலி. ராமன் சொல்லுமா, அங்க என்ன இருக்கும்? அவ்வளவுதான். லவ், அன்பு இருக்கும். அங்க சண்டை இருக்காது. அங்க ஒரு யூனிட்டி இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு உறுதி இருக்கும். அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க பீஸ் ரீஜன் இன் மை ஃபேமிலி. அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சமாதானம் இருக்கும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. என்ன சொல்றாரு? என்ன போட்டிருக்கு? பீஸ் ஆன் தி எர்த். பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும். சொல்லுங்க, அது பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு மத்தேயுல அந்த வசனம்? அடுத்தது பாருங்க. And every relationship is strengthened by God's grace. உடைய குடும்பத்தினுடைய உறவு, பலன். அடுத்தனுடைய பொருளாதாரம், பொருளாதாரத்தினுடைய பலன். அடுத்தது ஆரோக்கியம், ஃபேமிலியுடைய ஸ்ட்ரென்த், ஆரோக்கியம், அதனுடைய பலன், ஃபினான்ஷியல் பலன். இது எல்லாமே கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? And every relationship is strengthened by God's grace. அது எதுல இருந்து வருது தெரியுமா? தேவனுடைய கிருபையில இருந்து என்னுடைய எல்லாவற்றிலும் நான் பலத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுகிறேன். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்தில் நடுவில் நடுவராய் இருக்கிறாரோ அப்பொழுது என்னுடைய வீட்டில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, எல்லா உறவுகள்லையும் ஒரு பலன் கர்த்தர் கொடுக்கிறாரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை உங்க குடும்பத்தின், பொருளாதாரத்தின், பணத்தின், மற்ற எல்லா காரியங்கள்ல நடுவரா வச்சிட்டீங்கன்னா அங்க அன்பு வந்துடும், ஒரு ஒற்றுமை வந்துடும். எப்ப பார்த்தாலும் சமாதானமா தான் இருக்கும். என்னுடைய பொருளாதாரம் நிரம்பி வழியும். என்னுடைய களஞ்சியங்கள்ல குறைவே இருக்காது. நான் ஆரோக்கியமா தான் இருப்பேன். என்னுடைய உறவுகள் எப்பொழுதும் பலனா இருக்கும். என் அஸ்திவாரம் ஆவிக்குரிய ஆண்டவராக இயேசுவின் மேல் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதே இல்ல. ஒரு கை தட்டு. The home is filled with his joy and his divine protection. மூன்றாவது, என்னுடைய வீடு அவர் நடுவராய் இருக்கும்போது எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்கிறதா இருக்கும். The joyful life. அடுத்து சொல்றாரு, divine protection. எனக்கு சிசிடிவி கேமரா தேவையில்ல. முடி போட்டு வந்து வீட்டுக்குள்ள திருட வருவான். சிசிடிவி மேல ஓரமா நின்று ஒரு பெட்ஷீட்டை பொத்தி விட்டுருவான். இவன் வர்றது உள்ள தெரியாது. முகமுடி போட்டுட்டு வருவான், மாஸ்க் போட்டுட்டு வருவான், ஹெல்மெட் போட்டுட்டு வருவான். ஆனா இங்க டிவைன் ப்ரொடெக்டர் என்னோடு இருக்கும்போது ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மாஸ்க் எல்லாம் வேலைக்கு ஆகாது, அந்த ஹெல்மெட் வேலைக்கு ஆகாது, அந்த முகமுடி வேலைக்கு ஆகாது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நடுவுல இருக்கிறார்.
அவர் பார்த்து கொள்வார். நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது ஊருக்கு போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போவோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் போறோம், எங்க வீட்டை சுற்ற வர எங்களுக்கு வைத்திருக்கிற பணிவிட தேவதூதர்கள் இங்க காவல் காக்கட்டும், பட்டை மேந்தின தேவதூதர்கள் சுற்ற வர இருப்பார்களாக, உடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும், நான் வர்ற வரைக்கும் என்னன்னு அப்படியே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன்னா என்னுடைய பரிகாரி, என்னுடைய பாதுகாவலர் யாரு? யாரு? நண்பர் இருந்தா போதும், என்ன பாதுகாப்பான். பாதுகாக்கவே மாட்டான், பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவான். கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். அப்புறம் சொல்றாரு பாருங்க, இப்போ நான் உங்க நடுவுல இருந்தா என்ன நடக்கும்? ஏசாயா 43:19 வேகமாய் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். சோ இந்த சர்ச் நம்ம கட்டணும், எதுவுமே இல்ல, இங்க பார்த்தாலும் ட்ரையா இருக்கு, இங்க பார்த்தாலும் ட்ரையா இருக்கு, எங்க பார்த்தாலும் ட்ரையா இருக்கு. அங்க காலி பண்றோம், இதுவும் வாடகை பிளேஸ். இந்த வைஃப் நானும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அவர் கொடுத்த வார்த்தை, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால மட்டும் வெட்டுங்க. அது இன்னொரு வார்த்தை வந்துச்சு, மழையை காண மாட்டீங்க, காற்றை காண மாட்டீங்க, வாய்க்கால வெட்டுங்க, வாய்க்கால வெட்டுங்க, அது நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வாய்க்கால வெட்டுங்க. அந்த இடத்துல பைபிள்ல போட்டிருக்கு, மழையை காண மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனா நிரம்புறத பாப்பீங்கன்னு சொன்னாரு. இங்க எங்களுக்கு சொன்னாரு, நீ வெட்டு, நீ வெட்டு, அது நிரம்பும். நீ சர்ச்சு கட்டலாம், இந்த வீடை வாங்கலாம், இந்த இடத்துல ஜனங்கள் உட்காரலாம், ஒரு நிம்மதியா ஆராதனை பண்ணலாம்னு சொன்னாரு. நான் வெட்ட ஆரம்பிச்சோம். வெட்டுறது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறது, பிரேயர். வெட்ட ஆரம்பிச்சோம், தோண்ட ஆரம்பிச்சோம், ஒரு அடி தோண்ட ஆரம்பிச்சோம், பிரேயர். 2 அடி தோண்ட ஆரம்பிச்சோம், இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சோம், இந்த நல்ல வாசிக்க ஆரம்பிச்சோம். இது எங்களுக்கு நல்ல ஒரு அது பிளாங்க் செக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வாசிக்க ஆரம்பிச்சோம், பிளாங்க் செக். அப்படிதான் அங்கிள்? அதில் நாங்க தான் கையெழுத்து போட்டு எடுத்தோம், எவ்வளவு வேணுமோ கையெழுத்து போட்டு எடுத்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிக்க ஆரம்பிச்சோம். வாய்க்கால வெட்ட 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 என்னாச்சு? கீழே இருந்து பணம் வந்துட்டே இருக்கு. அவர் ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்களும் போய் வீட்டுல வெட்டிட்டு இருக்காதீங்க. பணம்னா ஜெபிக்கிறது, ஜெபிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ஒரு விசுவாசி. அவர் பிரிண்டிங் பிரஸ் ஒன்று வச்சு கொண்டிருந்தார். அந்த பிரிண்டிங் பிரஸ்ல ஆண்டவரோட நல்லா பேசுறவர், ஒரு விசுவாசி. பாத்தீங்கன்னா அவர் முதலா தன்னுடைய பிரிண்டிங் பிரஸ்ல என்ன அடிக்கணும்னு சொல்லி விரும்பினாரு. ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது வேதத்தை அச்சடி என்று சொன்னார். அவர் தன்னுடைய பிரிண்டிங் பிரஸ்ல முதலா இந்த வேதத்தை அச்சிட்டாராம். இன்னைக்கு உலகம் முழுதும் பேசப்படுகிற ஒரே புஸ்தகம் எது? இந்த வேதம். உலகம் முழுதும் அதிகமாய் வியாபாரம் பண்ணப்பட்டிருக்கிற புஸ்தகம் எது? இந்த வேதம். உலகம் முழுதும் எல்லாராலும் எல்லா மதத்தாலும் விரும்பப்படுகிற ஒரு புஸ்தகம் எது? இந்த வேதம். இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை தவிர வேற எந்த புஸ்தகமும் அதிகமா பிரிண்ட் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் அந்த இதுலதான் வேர்ல்டுலயே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு வாஷிங்டன்ல. அங்க எத்தனை கோடி புஸ்தகம் இருக்கு தெரியுமா? 15 கோடி புஸ்தகம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல முதலா இருக்கிற புஸ்தகம் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல அச்சிடப்பட்ட அந்த வேத புஸ்தகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ 15 கோடி இருக்கிற அந்த லைப்ரரியில இப்போ ஒரு புதுசா ஒரு இது ஏலம் போடுறாங்க. இந்த வேதத்தை யாரு வாங்க விரும்புறீங்களோ முதல் அந்த ஏலத்தினுடைய அந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 16 கோடி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே ஒரு அச்சிடப்பட்ட அந்த வேத புஸ்தகம் இப்போ வந்துட்டு இருக்கு. 16 கோடி. யாரு வாங்க வர்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 16 கோடி இல்லையா? நான் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்தாலும் இந்த சொத்தினுடைய மதிப்பு
மதிப்பே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க படிக்க ஆரம்பிங்க, நீங்க தோண்ட ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்க குழிய தோண்ட ஆரம்பிக்கிறீங்க, நீங்க வேதத்தை படிக்க 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 இதுதான் நிரப்பம், இதுதான் நிரப்பம். நீங்க டிவியில உட்காந்து எதையா பார்த்துட்டு இருந்தா அது நிரம்பாது. உங்க காசு பாக்கெட்டை விட்டு போயிட்டு இருக்கும். அடுத்ததா பாருங்க, சொல்றாரு பாருங்க, I will do a new things, it shall spring forth. அப்படின்னா நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது எப்படி இருக்கும்னா, நான் வரும் மட்டும் அது கீழே இருந்து ஒரு நீரூற்று மேல பொங்கிக்கிட்டே இருக்குமா? அப்படிதான் ஆண்டவர் நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை இந்த ஏசாயா 43:19 படி உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். என் நாள் வரைக்கும் ஒருவேளை அது வனாந்தரமா இருக்கலாம், ஒரு அவாந்தர வெளியா இருக்கலாம். நாங்க முதல்ல 2012 ஈடித்து ஹோம்ல போயிட்டு அங்க ஒரு பெரிய வெறும் லேண்ட், ஒண்ணுமே கிடையாது. மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மலையில இருந்து அடிக்கிற அந்த வெயில் அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். முதல்ல போர் போடுறோம். போர் போடு, தண்ணியும் இல்லை. அவர் உட்கார்ந்து அழுறாரு. என்னுடைய கசின் அடுத்த நாள் போயிட்டு ஜாம் பண்ணிட்டு மேல 20 அடி தண்ணி கிடக்கு. கடலியா சொல்லுவோமா? இப்போ நீங்க அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தென்னை மரம், புளிய மரம், கொய்யா மரம், எலுமிச்சம்பழம் மரம். நாங்க போகும்போதெல்லாம் எப்படியும் ஒரு 10-20 பிடிங்க கொண்டு வந்து இங்க என்ன பண்ணுவோம், எலுமிச்சை காலையிலையும் மத்தியானமும் வச்சு கொடுப்பா, நைட்டும் அதை சூடு பண்ணி கொடுப்பா. சாப்பிட்டு நல்லா இருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுவேன். வேற எதுவும் கேட்க முடியாது. இதான் ஏன் சாப்பிட்டு படுன்றுவா. ஏன்னா அங்க இருந்து பிடிட்டு வந்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படும் வனாந்தரம், ஆந்தர வெளி, நீரூற்றுகள், எத்தனை போரு. ஒரு நாளைக்கு நம்ம ரிட்டீட் போவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? போய் பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கிறது. ஆடுகள், மாடுகள், நாய்களும் இருக்கிறது, கோழிகள், வான்கோழி, பாத்து, ஸ்வானு எல்லாமே இருக்கு. இப்போ ஜாலியா இருக்கும், டைம் பாஸ் ஆகும். ஜெபிக்கிறதுக்கு அங்கங்க இடங்கள் இருக்கிறது. எந்த மரத்துக்கு கீழே வேணாலும் போய் உட்காந்து நல்லா ஜெபிக்கலாம். அங்கங்க சீட் போட்டு வச்சிருக்கிறாங்க, அங்கங்க நீங்க போய் உட்காந்து ஜெபிக்கலாம். வனாந்தரம் இன்னைக்கு நீரூற்றாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்களின் அங்கிருந்து ஓடி வரும். அது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஓடி வரும். வருகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும், அங்கு செழிப்பு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க, உபாகமம் 32 வாசிங்க 2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்ப சொல்றார் ஆண்டவர், நான் புதிய காரியத்தை செய்வேன். எப்படி இருக்கும்? ஒரு நீரூற்றை போல பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கும். அது ஓடுற இடம்லாம் செழிப்பா இருக்கும். அடுத்து சொல்றாரு, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல். நல்லா பார்த்திருக்கீங்களா? பயிரெல்லாம் அந்த வெயில்ல வாடி கிடக்கும். அந்த மழை பேஞ்சோன அந்த தண்ணி பட்டோன அழகா அப்படியே எழுஞ்சு நிற்கும். பார்த்திருக்கீங்களா? நானும் முன்னாடி டெய்லி தண்ணி ஊத்துவேன், அது சோர்ந்து தான் இருக்கும். ஆனா மழை பேஞ்சோன்னு அது எவ்வளவு செழிப்பா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மழையானது இளம்பயிரை பொழிவது போல உபதேசம் பொழியும். என்னுடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும். அடுத்து சொன்னது, பனிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருக்கும். நீங்க காடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா மான்கள்ல நிறைய வகைகள் உண்டு. நீங்க காடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா சில நேரம் சங்கீதம் 42:1 சங்கீதக்காரன் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லுவாரு. மான்கள் சில நேரங்கள்ல காடுகள்ல இருந்து தண்ணீருக்காய் ஓடி வரும்போது இந்த காணல் நீரை பார்த்து ஓடிட்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பனி துளிகள் அந்த மலையில அந்த மரத்தோட இருக்கும். இந்த மான்கள் என்ன பண்ணும்னா, அந்த பட்டையை உரிக்க
அதுல இருக்கிற தண்ணீரை குடிச்சு குடிச்சு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குமா. ஒரு அழலியா சொல்லுவோமா. நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கப்ப சொன்னா இல்லையான்னு தெரியல, நான் காலையில கண்ணாடி முழுசும் இந்த பனியினால நிரம்பி இருந்தது. நான் என்ன பண்ணேன், எழுதி எழுதி விளாண்டு கொண்டே இருந்தேன். காலையில எங்களுக்கு மினிஸ்ட்ரி 11 மணிக்கு மேலதான் போகணும். எழுதி எழுதி விளாண்டுட்டே இருந்தேன். இப்போ கீழே பார்த்தேன், கீழே பார்க்க அழகான ரோஜா, செம்பருத்தி பூ, அழகான குரோட்டன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய எல்லா லீவ்ஸ்லயும் பனி துளிகள் அது மேல கிடந்ததுயா. அப்படியே கீழே போய் பார்த்தேன், அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே படுத்து கிடக்கு பூமியில. என்னடான்னு பார்த்தா அந்த பனித்துளி அது மேல இருந்ததுனால அது அப்படியே கீழே கிடந்துச்சு. வெயில் ஏற ஏற அந்த பனித்துளி அந்த ஸ்டெம்புக்குள்ளார இறங்கி இறங்கி அந்த ரூட்ஸுக்குள்ள போக 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 அந்த இலையெல்லாம் பச்சையா ரொம்ப அழகா கம்பீரமாய் நின்றது. ஆண்டவர் சொல்றாரு, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு, நேச்சுரல் கலர் மாறவே இல்லை. ஏன் தெரியுமா, அந்த பனித்துளிக்கு அவ்வளோ ஒரு படிச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் பனித்துளியை போல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே இறங்க ஆரம்பிப்பாரியா, இறங்க ஆரம்பிப்பாரு. நீங்க செழிப்பாய் மாற ஆரம்பிப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை தூக்கி காட்டி சொல்லுங்க, நீங்க இந்த வார்த்தைய படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பனித்துளி போல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது இறங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இருதய பகுதி, கிட்னி பகுதி, யூரினல் பிளாடரு, எலும்புகள் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியமாய் மாறோ. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வாயான், லீபனோனை போல வேறுண்டி நிற்பான், ஓங்கி படறியா. 15ஆம் அதிகாரம், யோசியா 15ஆம் அதிகாரம் தானே, 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, வீட்டுல போய் அதை மெடிடேட் பண்ணுங்க. சரியா? அப்படிதான் சொல்றாரு. அடுத்து பாருங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். 36:1-11 வாசிங்க. 10:32 போட்டுருங்க. 32:10 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். வசனத்தை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 90:14-15 வாசிங்க. வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். யாரு? இந்த மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசே எழுதின சங்கீதம். அவர் தெளிவா சாங் ஆஃப் மோசஸ், மோசே எழுதின சங்கீதம் சொல்றான், நாங்கள் என் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களுடைய கிருபையினால் திருப்தியாக்கும். ஆண்டவரே, 40 வருஷம் இங்க கழிச்சிட்டோம், துயரமும் பிரச்சனையும் தான். இனி நாங்க உடைய கிருபையில காலையில எந்திரிக்கும் போது திருப்தியா இருக்கிறதுக்கு எங்களை என்ன பண்ணுங்க, திருப்திப்படுத்துங்க, களி கூர்ந்து மகிழும்படின்னு கேட்கிறான். பாருங்க, அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, கற்பனைகள், உறுதியான ஒரு அன்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோசேயால் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை எல்லாத்தையும் கேட்டான். பட் அதை ஃபாலோ பண்ண முடியல. யாரால? இஸ்ரவேல் ஜனங்களால. மற்றவர்களோடு ஒரு அன்பை தன்னுடைய உறுதியா, ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னாங்க, உறுதியா என்ன பண்ண முடியல, அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த கற்பனைகளுக்கு அவர்கள் உண்மையா இருக்க முடியாத சூழ்நிலை. ரெண்டாவது, சில சமயம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. யாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுதுதான் சொல்றேன் பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், இப்ப சொல்றான், தேவரீர் நாங்க உமக்கு விரோதமா செய்த பாவம் உண்மைதான், நீங்க எங்களை சிறுமைப்படுத்திட்டீங்க, அந்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை. இப்ப கேட்கிறான், நாங்க இந்த வருஷம் ஃபுல்லா துன்பத்தை கண்டுட்டோம்யா,
இப்போ எங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுங்க. ஒருவேளை நீங்க இந்நாள் வரைக்கும் ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவரை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, தேவனுடைய உறவுல இருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு துன்பம் உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கும். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க மன்னிப்பு கேட்கும்போது இது மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேளுங்களேன். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். சரியா? இன்னொன்று வாசிங்க, சங்கீதம் 31:7 வாசிங்க வேகமாய். சங்கீதம் 31:7 எழுதி கொடுத்துருக்கணும். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆமென். யார் சொல்றா? சங்கீதக்காரன் சொல்றான். பாருங்க, இட் இஸ் குட் ஃபார் us to depend on God's hand, the hand of provision, protection and guidance. So இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காத, அந்த தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை மாத்திரம் நம்பி அதை சார்ந்திருப்பாயானால், பாருங்க அங்க என்ன இருக்கிறது? ப்ரொவிஷன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தருடைய கரத்தை மாத்திரம், அவரை நடுவரா வைத்து அவருடைய கரத்தை மாத்திரம் நான் நம்புகிற வேலைகளில அங்க என்ன இருக்கிறது? பாருங்க, the hand of provision, அந்த கரம் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லுகிறதுனா, அங்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சொல்றான் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. David was going from cave to cave and from hills to hills. இப்போ டேவிட் மலையா ஓடிட்டு இருக்கிறான். எங்கெல்லாம் குகைகள் இருக்கிறதோ யூதா தேசத்துல இங்க சவுல் என்கிறதான ராஜா அவனை கொலை பண்ணும்படி துரத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். யாரு? இந்த தாவீத. இவன் மலையா ஓடிட்டு இருக்கிறான். எங்கெல்லாம் குகை இருக்கும் அங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்பதான் சொல்றான், பாருங்க, நீர் என் உபத்திரவத்தையும் என் ஆத்தும வியாகுலங்களையும் அறிந்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நிறைய இடங்களை அவனை தப்பிக்க வைக்கிறாரு. யார்கிட்ட இருந்து? சவுல்ட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறாரு. அப்ப சொல்றான் பாருங்க, அப்பதான் சொல்றான் பாருங்க, அவருடைய கரத்தை நான் நம்பினபடியினால். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தை நான் நம்பினபடியினால் என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. நான் போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய கரம் என்னோடு கூட இருந்தது. நீங்க தேவனை நடுவராய் வைத்தீங்கன்னா அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அங்கு தேவனுடைய என்னதற்கு எல்லாம் நடக்கிறது. This is the prayer for Jews. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூதர்கள் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, so whenever he went to bed, இந்த யூதர்கள் எப்பெல்லாம் படுக்க போறாங்களோ, உண்மையா நடக்கிற சம்பவம், பழைய ஏற்பாட்டின்படி எழுதப்பட்ட ஒரு சத்தியம். அந்த டைமிங் அவங்க சொல்லுவாங்க, அந்த சின்ன பிள்ளைகள், the little child would say into your hands, I commit my spirit. அந்த யூதர்களும் அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் வாலிப பெண்களும் எப்ப படுக்க போறாங்களோ அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆவிய உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா, ஏன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இததான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன், கரெக்டா தான் சொல்றேன் நினைக்கிறேன், அதுல ஆண்டவர் சொல்வாரு, everything is finished, I submitted your hand my spirit. என்ன சொல்றேன்? எல்லாம் முடிஞ்சது, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் நைட்டு சொல்றோம், ஆண்டவரே நாளில் நீங்க எல்லாம் நடத்தினீங்க, எல்லாமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு, இப்ப நான் படுக்க போறேன், என்னுடைய ஆவியை உன் கையில படுக்கிறேன். தைரியமா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நான் கொடுக்கணும்னு சொல்லி அது ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ரெண்டாவது, when our Lord Jesus Christ have his life for us on the cross, he said it is finished. என்னுடைய வாழ்க்கைக்காய்
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை நான் பார்க்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இந்த தேசத்தில் வாழுகிற வரைக்கும் என் ஆண்டவருடைய பாதுகாப்பு என்னோட இருக்கணும், ஆண்டவர் தான் நடுவில் இருக்கணும்னு விரும்பினபடினால் அந்த சிலுவையில எனக்காக மரித்த போது கடைசியில் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது. Your hands I commit my spirit. உடைய கரத்தில் என்னுடைய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நேற்று ஒருத்தரோட பேசி கொண்டிருந்தேன். என்னென்ன மினிஸ்ட்ரி பண்ணீங்கன்னு. நான் இன்னர் ஹீலிங் பண்றேன். இன்னர் ஹீலிங்ல என்னென்ன பண்றீங்க? ட்ரான்ஸ்ஃபர், ஆங்கர் ஃபேக்ட், பேலன்ஸ் பீட், ரிஜெக்ஷன், கர்சிங் அண்ட் பிளஸிங் இதெல்லாம் டீச் பண்றேன். அதுதான் ஆண்டவர் எல்லாம் சிலுவையில் முடிச்சிட்டாரு. இப்போ இதுக்கு நம்ம அதுதான் பைபிள்ல இல்லையே. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஏன் வயிற்று வலி வருது, உங்களுக்கு ஏன் தலைவலி வருது, உங்களுக்கு ஏன் கேன்சர் வருது, நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க, நம்ம ஏன் தரித்திரியமா இருக்கிறோம், ஏன் ப்ராஸ்பரிட்டி அனுபவிக்கல? ஏன்னா அவர் சிலுவையில செய்து முடித்தது உண்மை, ஆனா அதை நான் கிளைம் பண்ணாம உட்கார்ந்துருக்கிறேனே. இருக்கீங்களா? அவர் கேட்ட கேள்வியும் சரிதான், நான் சொன்ன பதிலும் சரிதான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் செய்து முடித்த அந்த வெற்றியை நான் சுதந்தரிக்காம இருக்கிறேன். அதுக்கு இதுதான் முக்கியம். வாய்க்கால வெட்ட ஆரம்பிங்க. நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். பாருங்க, when you commit your life into God's hands, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வல்லமை உள்ள கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்போ பரிசுத்த ஆவியானவரை உங்க குடும்பத்தின் நடுவரா, பொருளாதாரத்தின் நடுவரா நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைய அவருடைய கரத்துல இனி நீங்க தான் கொடுக்கிறீங்களோ, அப்பொழுது you don't have to worry any other hands. ஹலோ, என்ன சொல்லுதுன்னா, நீங்க இங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மற்ற கரங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லல, பைபிள் சொல்லுதியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்க இங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா குப்பேன் சுப்பேன் இவங்க கரத்தை குறித்து நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லையா? ஏன்னா இவங்க நம்ம நம்பணும்னு அவசியமே இல்லை. ஆனா நான் நம்பினவர் என்னோடு கூட இருக்கிறாயா, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? வாசிங்க யோபு 36:11. நான் சீக்கிரம் முடிக்க போறேன். இன்னொரு 5 to 7 minutesல முடிக்க போறேன். அவர்கள் அடங்கி அவர்களை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இப்போ யோபு சொல்றான், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் மாற்றுவார். நான் அடங்கணும், அவரை மட்டும் சேவிக்கணும். அப்படி செய்யும் போதுதான் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? செழிப்பாய் மாறும். அதில் எப்படி 3 காரியங்களை நான் கற்றேன் ஆண்டவரோட பேசும்போது. இஃப் யூ ஃபெய்த்ஃபுல்லி சர்வ் காட், நீ உண்மையாய் தேவனை சேவிக்க ஆரம்பித்த என்றால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மற்ற காரியத்தை குறித்து பார்க்காம உடைய ஆவி ஆத்தும சரீரத்தோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்னென்ன நடக்கும் பாருங்க. we have the promise outward prosperity. தேவன் எனக்கு கொடுத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாய் நான் பெற்றுக்கொள்கிறதே பிரஜாதிகள் காண்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா, சொல்லுங்க. நீங்க உண்மையாய் சேவிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை மற்ற மனிதர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் உடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறதை அவர்கள் காண்பார்கள். ராமேன் சொல்லுவோமா? இப்ப சொல்லுங்க, இயேசு சாமி, உண்மையா நான் உங்களை சேவிக்கிறபடினால நீர் எனக்கு இந்த வேதத்தில் வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாய் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்க போகிறேன்.
நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, the promise of the life that now is. இப்ப நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்க, இப்ப என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற இந்த ப்ராமிஸ் வேர்டு இப்பமே செயல்பட ஆரம்பிக்கிறதுயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்க, அந்த வார்த்தை இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கிறது. ஓ ஷக்கத்துர பௌர பிரபல சந்தரலதர. சொல்லுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க, வா இந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நான் அமிக்கி குளிக்கு சரிந்து விழும்படியான ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க போகிறேன். மூன்றாவது, they have the position of inward pleasure. பாருங்க, என்னுடைய உள்ளான காரியங்கள்ல ஒரு உரிமையுள்ள சந்தோஷத்தை நான் காண போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நான் உண்மையாய் தேவனை நான் ஆராதிக்கிற வேலைகளில, நான் சேவிக்கிற வேலைகளில, இன்னொரு அவுட்வேர்ட், இப்ப இன்வேர்டு, என்னுடைய உள்ளுக்குள்ளான தேவனிடத்திலிருந்து ஒரு உரிமையை பெற்றவனாய் நான் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி என் சந்தோஷம் என்னோடு கூட இருக்க போகிறது. ஒரே ஒரு இதை முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 30, 31 மட்டும் வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். இப்போ அப்போஸ்தலன் என்கிற பவுல், இவனுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தது உண்மை. இப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா தெருபையும் நாட்டுக்கு வருகிறான். அங்க லிஸ்திரா என்கிறதான ஒரு தேவனை நம்பி இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம். அவங்க இந்த இரத்தாம்பர சிவப்பு மற்ற காரியங்களை வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல பண முதலைகள். அவங்க இந்த பவுலும் சைலஸ், பால் அண்ட் சைலஸ் என்ன சொல்லுவீங்க, சீலா, இந்த சீலாவும் பவுலும் அங்க ஊழியம் செய்கிறது, நடக்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்து இவங்களை வேண்டிக் கொள்றாங்க. ஐயா, நீங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து கொஞ்ச நாள் தங்கி நான் கொடுக்கிற அந்த சிக்கன் ஃப்ரை, நூடலு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் என்னது தந்தூரி ரொட்டி, சிக்கன் கபாபு, லாலிபாப்பு எல்லாம் சாப்பிட்டு நீங்க போகலாம் வாங்கன்னு கூப்பிடும்போது, பலவந்தப்படுத்தி கூப்பிட்டு, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கூப்பிடும்போது இவங்களும் சந்தோஷமா போறாங்க. பின்னாடி ஒரு அம்மா நடந்து வந்துட்டே இருக்கு. அது யார் தெரியுமா? குறி சொல்ற அம்மா உங்களை பார்த்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரே ஆனால், கர்த்தரை நீங்கள் உண்மையாய் சேவிப்பியானால், குறி சொல்றவன் நீ பரிசுத்தமா போகும்போது உன்னை பின்னாடியே வந்து சொல்லுவான், இவன் பரிசுத்த ஜாதின்னு சொல்லுவாயா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு சாட்சி கொடுக்கப்படுகிறது. டெய்லி பவுல் அந்த சந்த வெளியில போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த குறி சொல்ற அம்மா பார்த்து சொல்லும், உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். டெய்லி இதே அனுபவிச்சு ஒரு நாள் கடுப்பாயிட்டான் 2 பேரும். யாராரு? பவுலும் சைலஸும். டெய்லி இதையே பேசிட்டு இருக்கிற, இனி நான் வாயை கட்ட போறேன் சொல்றான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? டெய்லி எப்ப பார்த்தாலும் என்ன வந்து தொந்தரவு பண்ணி சொல்றாவி போயிடு. என்ன நடக்குதுன்னா, அங்க நிறைய பணக்காரங்க இந்த குறி சொல்ற ஆவியை வச்சுதான் சம்பாரிச்சிட்டு இருந்தான். இப்ப அவங்களுக்கு பணம் வராது. என்ன நடந்துச்சு தெரியுமா? குடிச்சு அந்த வெளியில கொண்டு போய் சட்டையெல்லாம் கிழிச்சு அவனை அடின்னு அடிச்சு 2 பேத்தையும் ரத்தெல்லாம் வர வச்சு அங்க போய் அதிகாரத்தை நிப்பாட்டுறான். இவன் யூதன். என்ன பதிவு பண்றான்? இவன் யூதன், இவன் நம்ம ரோமர்களுக்கு விரோதமா அந்த யூத கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கொண்டு இதை கற்றுக்கோன்னு சொல்றான். அவன் பார்த்தா அப்படியா செய்யறான். சிறைச்சாலக்காரனை கூப்பிட்டு இவனை போய் சிறையில் அடைய பேத்திய, இதைத்தான் இவன் சொல்லி விட்டான். ஆனா அந்த சிறைச்சாலக்காரன் கூட்டு போய் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த மத்திய சிறையில போட்டு அங்க தொழு மரத்துல அவன் கால்களையும் கைகளையும் கட்டி
தொங்க விட்டுட்டான். He couldn't sleep. அவங்க தூங்க முடியாது, உட்கார முடியாது, ரத்தம் ஒளியிட்டு இருக்கு, சட்டை கிழிஞ்சிட்டு இருக்கு. நைட்டு 12 மணிக்கு மேல 2 பேரும் டிசிஷன் மேக்கர்ஸ், 2 பேரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். டேய், நம்ம என்னடா இப்படி சொல்ற ஆவி நம்மளை பார்த்து ஓடிச்சு, அதுக்காக தானே அடிச்சாங்க. இப்போ ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர போறோம். நம்ம 2 பேரும் ஆராதனை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. ஐயா, காலு தானே கட்டி இருக்கு, எனக்கு ரத்தம் தானே ஒழுகுது, என் சட்டை தானே கிழிஞ்சிருக்கு. 2 பேரும் பேசிக்கிறான். இது மேட்ரே இல்லை, அங்க நமக்கு நித்தியமான இடம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஆராதனை பண்ணி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனை வசனம்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, அங்க பாடுறான், அங்க ஆராதனை பண்றான். இப்போ ஆண்டவர் பிளானோட தான் பண்ற, நடுவுல தான் போய் போடுறாரு. சுத்தவரை என்ன இருக்கு, ஜெயிலுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறான். இவன் பாடுறதை கேட்கிறான். என்ன பாட்டு பாடு? உங்க பிரசாரத்தில் சேரகில்லாமல் இரே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். அங்க சத்தம் கேக்குது. உங்க பிரசாரத்தில் சேரகில்லாமல் இரே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானி, என் நண்பனானிரே. அப்பா, அங்க ஒரு பாட்டு சத்தம் கேக்குது, ஜெபம் கேக்குது. There was earthquake. அங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோனே தேவன் அவனுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரமா இருக்கிறபடினால் அந்த அஸ்திவாரம் ஆட ஆரம்பிச்சிருச்சியா. சொல்றாரு பாருங்க, இரும்பு தாழ்பால்களை உடைத்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். இங்க அவன் பாடுறான், அங்க ஜெபிக்கிறான். இரும்பு தாழ்பால்கள் உடைகிறது, ஃபவுண்டேஷன் அதிருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. There was a earthquake. அங்க பூமி அதிர்ச்சி வருகிறது, எல்லா கதவுகளும் திறக்கிறது. இங்க நிக்கிறான் யாரு, ஜெயில் அதிகாரி. என்ன பண்றதுனே தெரியல, முடிச்சு பார்க்கறான், இருட்டா இருக்கு, எல்லா கதவுலாம் திறந்திருக்கு. எல்லாம் ஓடி போயிட்டு அவங்களோட பட்டயத்தை எடுத்து குத்த போறான். பவுல் சொல்றாரு, உனக்கு தீங்கு ஒன்றும் செய்யாது, நாங்களாம் ஓட மாட்டோம், ஏன்னா அப்பாவை கும்பிடுறோம். ஒரு அல்லேலூயா. நாங்க ஓட மாட்டோம், நாங்க அப்பாவை கும்பிடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க அற்புதம் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவை நடுவுல வச்சா, உண்மையா சேவிச்சா அற்புதம் நடக்கும்யா, அற்புதம் நடக்கும்யா. களஞ்சியங்கள் நிரம்புயா, பொருளாதாரம் வரும். நீங்க வாய்க்கால வெட்ட ஆரம்பிங்க, வாய்க்கால வெட்ட ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க, அது நிரம்ப ஆரம்பிக்கும் சொல்றாரு. ஐயோ, எந்திரிச்சு வரான். ஆண்டவர் மாரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா செய்யணும்? சத்தியத்தை சொல்லியா, இந்த கடவுள் தாயா நல்லவர், நான் மாறுறேன்னு சொல்றாயா. ஊட்டிக்கிட்டு போயிட்டு நைட் அவன் காயம்லாம் கட்டி சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில நடுவுல இருப்பாரே ஆனால், நீங்க உண்மையாய் சேவிப்பீர்களானால் அங்க அற்புதம் நடக்கும்யா. அங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்கயா, அங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இதுக்கு தான் கர்த்தர் உங்களுடைய மன்னையும் அடுத்து கூட்டு வரான். இங்க இருந்து 2 பேரை அனுப்பிச்சு விடுறான். 2 பேர்த்தையும் விடுதலை செய்ய சொல்லி பவுல் சொல்றான், ஏய், இந்த 2 பேரும் வந்து எங்களை கூட்டிட்டு போகாத பட்சத்துல நான் போக மாட்டேன். ரோமன் என்ன பிரச்சனை பத்தி அடிச்சு என்ன ரத்தம்லாம் வர வச்சிருக்கிறான், வர சொல்லு. இவன் போய் சொல்றான், அவன் ரோமனாயா, யூதன் இல்லைன்னு சொல்லி. இவங்க எல்லாம் பயந்துகிட்டு, ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே. எல்லாத்தையும் மாத்தி போடுவார் ஆண்டவர். புரட்டி போடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரியா. பாருங்க சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 42:8-11. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அவரை பாடும் பாட்டு வாயில் இருக்கிறது. எப்ப இருக்கிறதா? ராக்காலத்தில். அதைத்தான் யாரு செஞ்சா? பவுலும் சீலாவும் ராக்காலத்தில் பாடினா
பாருங்க, அவரை பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ராக்காலம், இரவு நேரத்தில். அடுத்து வாசிங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஒருவேளை இப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பாங்களோ பவுலும் சீலாவும், அதான் இங்க கோட்பாடு பண்ணிருக்காங்களோ. கண்மலையாகிய தேவன் நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேனே. இப்ப எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அவன் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்குவான் இல்ல. நல்லவரியா இன்னைக்கு ஆஃபரிங் சாங் அண்ணே, நீங்க எதுவும் பேச வந்திருக்கிறாங்க. ஏன் சொந்த வந்திருக்காங்க பிரபாகரன், ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மினிஸ்ட்ரியை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். காலையில் 7 மணிக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் போயிட்டு ஆண்டவரோட பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி அவங்க பண்ணுறாங்க. மிகவும் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. சாமித்துறை அண்ணனோட சேர்ந்து பண்ணிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம். பாருங்க, ஆஃபரிங் சாங் பாடப்படும். பாடுகிற வேலைகளை கர்த்தருக்கென்று உதாரத்துவமாக எங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாங்களையும் நீங்கள் போடும்படி அவங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு ரொம்ப திருவிருந்து இருக்கிறது. திருவிருந்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடுவராய் நீங்கள் கூப்பிடும்படியாய் உங்களை நாங்கள் விரும்பி கேட்கிறோம். உங்கள் பாடல் பாடுகிற வேளைகளில் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் உங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் போடுங்க.